சினிமாவுக்குள்ள யாரும் வந்துட்டா அது வேற மாதிரி அவங்களுடைய திசை போயிடும் அப்படிங்கிறது ஊடகத்துல ஒரு புறையோடி போயிருக்கக்கூடிய ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பார்வை. அது சினிமாக்காரங்க எல்லாருமே ஒரு மாதிரிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து இன்றைய யூடியூப் உலகம் மக்களிடையே கொண்டு சென்றடைய வைத்திருக்கிறது. ஆனா சினிமாவை நல்லா தெரிஞ்சவங்க, உள்ள இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்க எல்லாருமே குடும்பம்னு சொல்லும்போது அதுல எல்லாருமே தன் அப்பா, சித்தப்பா, அம்மா, அண்ணி, அக்கா எல்லாரை விட சகோதரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. சினிமாவில் ஒரு கால் டாக்ஸில போக கூட பயப்படுவோம். ஆனா யூனியன் டாக்ஸில எங்களோட நைட்டு முழுக்க இங்க ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட் டிராவல் நம்ம யூனியன் டிரைவர் சகோதரர்களோட போவோம். அது வந்து அவ்வளவு ஒரு பத்திரமான பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும். இங்க நான் அதை திமிராவே சொல்றேன், பெருமையா சொல்றேன், திமிரா கூட சொல்றேன். எத்தனையோ பாலியல் வன்முறைகள் அது இதுன்னு செய்திகள்ல சினிமாவை பத்தி கிசு எழுதுறவங்க யோசிச்சு பாருங்க. செய்திகள்ல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலுமே பலவிதமான பப்ளிக் பர்சன்ஸ் இன்வால்வ்டா இருப்பாங்க. எங்கேயாச்சும் சினிமாவில் ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்கு, ஒரு கார்ல போனாங்க, அந்த கார் டிரைவர் அத்துமீறினாரு, இல்ல ஒரு தொழிலாளர் அத்துமீறினாரு, இப்படி எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டிருக்க முடியுமா? டெய்லி என் ஸ்டாஃப் எல்லாம் என்னுடைய மேக்கப் நிபுணர், என்னுடைய சிகை அலங்கார நிபுணர், என்னுடைய காஸ்டியூமர் எல்லாருமே ஆண்கள் தான். ஒரு கவர்ச்சியாக தோற்றம் அளிக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த உடைய அந்த நேரத்துல அந்த இடத்துல தைக்கிறவங்க கூட எனக்கு ஆண்கள் தான். அவங்க தான் எனக்கு சகோதரர்களா. ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கறத சினிமால கத்துக்கணும். எல்லாரும் என்ன கேட்டாங்க, நேத்து கூட ஒருத்தர் கேட்டாரு, அமைதிப்படையில நீங்க அல்வா வாங்கின அனுபவம் எப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு. நான் 2 விஷயம் சொன்னேன். இந்த அனுபவத்தை யாருமே சத்யராஜ கேட்கறது இல்லை, என்னதான் கேட்கறாங்க அப்படின்னு. பட் முக்கியமா என்னன்னா, எங்க டைரக்டர் பேரரசு அவர்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ஒரு சுட்டெரிக்கும் பாறையில 1 மணிக்கு பிரேக்குக்குள்ள சீனை முடிக்கணும். நமக்கு சூடு முதுகு முழுக்க அப்படியே வேகுது. அதுல நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் வேற மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும். இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். அதுல எல்லாருமே ப்ரொஃபஷனலா சீன் நல்லா வரணும்னு நினைப்பாங்களே தவிர யாரு எப்படி ஸ்கோர் பண்ணலாம்னு நினைக்கவே மாட்டாங்க. அது ஒன்லி சாரி டு சே இன்றைய ஊடகங்கள் இதை எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய நஷ்டங்களையும் நாங்கள் சந்திக்கும் சவால்களையும் நீங்க மக்கள் கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கே நிறைய டிஆர்பி நிறைய வியூஸ் வரும். தேவையில்லாம ஃபேக் நியூஸ் சொல்லி பொழப்பு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. நல்லது சொல்லியே டாக்டர் ராஜ்குமார் சொன்ன மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் நிறைய சொல்லும் பொழுது நேர்மறையான விஷயங்களை சொல்லுங்களேன். உண்மையாகவே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பாசிட்டிவான விஷயங்களை காட்டுற படங்கள் மட்டும்தான் இன்னைக்கு பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இது எதுக்காக இதை நான் ஆரம்பிச்சேன்னா, சினிமாவுக்கு வந்தா எப்படி இருக்குமோன்னு நினைக்கிறவங்க நடுவில் சினிமாவில் தன் மகனை ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதே போல சுஜாதாமா பக்கத்திலே இருக்கிறாங்க. அவங்களுடைய தந்தையார் திரு பத்மநாபன் அவர்களும் திருமதி பத்மநாபன் அவர்களும் எனக்கு இப்போ விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. நேர்மறையான விஷயங்களை பேசணும் சினிமா அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேன். இந்த படம் வானரன் அப்படிங்கிற பேரும் சரி, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தான் அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா ஸ்ரீராமன் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், நீங்க வெற்றி பெறணும். உங்க பின்னாடி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. அண்ணனுடைய தம்பி உடையானா அப்படிங்களா? பக்கத்து வீட்டுக்காரா? தண்ணி கேன் போட வந்துறேன். ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது அவருக்கு பர்சனலாக ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லும் அதே வேளையில் 2 விஷயத்த சொல்ல விரும்புறேன். ஒண்ணு, இன்னைக்கு சமீப காலத்துல எல்லாருமே டூரிஸ்ட் ஃபேமிலியை பத்தி பேசுறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியோட அதே அன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய பெரிய பிக் பட்ஜெட் ஃபிலிம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பல கோடிகள் பட்ஜெட்ல செய்த அந்த படம் நல்ல கலெக்ஷன், அதுவும் பல கோடிகள் கலெக்ட் பண்ணிருக்கு. பட் அந்த படத்தை வெற்றின்னு சொல்ல முடியல.
டூரிஸ்ட் ஃபேமிலி எங்கேருந்தோ யாருமே எதிர்பார்க்காம வந்து அந்த படம் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் பொழுது என்ன ஆகுது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு ஒரு பெரிய ஆக்சிஜனா இருக்கக்கூடியது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியா ஊக்கமா இருக்கக்கூடியது. பிக் பட்ஜெட் படம் 50 கோடி 60 கோடி பட்ஜெட்டில் எடுத்து 65 கோடி 70 கோடி கலெக்ட் பண்றதோ இல்ல 100 கோடி கலெக்ட் பண்ணாலே ஷேர் வந்து முழுசா பிரேக் ஈவன் ஆகாது. அப்படி 60 கோடி இல்ல 100 கோடி கலெக்ட் பண்றதுக்கும் 10 கோடியில ஒரு படத்தை எடுத்து அது வந்து இன்னைக்கு 80 கோடியை தாண்டி கலெக்ட் பண்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம சொல்லும் போது நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு இவர் வந்து ஒரு பட்ஜெட் சொல்லலாமா, நீங்க சொல்லலாமா, சில கோடிகள் அப்படி சொல்லுவோமே, சில கோடிகள் ஒரு ஒரு கைக்குள்ள அடக்கக்கூடிய அளவுல ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்திருக்கிறார் ஒரு படம். இந்த படம் ஓரளவு நன்றாக ஓடினாலே இந்த படத்துல முதலீடு பண்றவங்க எல்லாருக்கும் அது ஒரு பெரிய லாபத்தை எடுத்து கொடுக்கும். அதுக்கு இன்றைக்கு மாமன்கிற படத்தையும் நம்ம சொல்லலாம். நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன் டிடி நெக்ஸ்ட் லெவல், அதுவும் நல்லா போய்கிட்டு இருக்கு. பட் அந்த படம் வந்து கொஞ்சம் அதிகமான பட்ஜெட். ஸோ பெரிய பட்ஜெட் வந்து பெருசா ஓடுறதுக்கும் சின்ன படங்கள் வந்து நல்லபடியா ஓடுறதுக்குமே வந்து சின்ன படங்கள் நல்லபடியா ஓடுறது தான் தமிழ் இண்டஸ்ட்ரிய நீண்ட கால ஒரு அனுகூலமாக நீண்ட கால லாபத்துக்கு வழிவகுக்கும். அதற்கான நேற்று வந்து கேளிக்கை வரிய பாதியா குறைச்சிருக்கிற அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக அரசு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு கேளிக்கை வரியை குறைச்சிருக்கிறாங்க. அதுக்கு திரையுலகம் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் வேளையில் சிறிய படங்களுக்கு கேளிக்கை வரியை அறவே நீக்குமாறு என்னுடைய கோரிக்கையை வச்சுக்கணும். இது வந்து எல்லாருக்கும் நல்லதா வரும். இது போன்ற நல்ல முயற்சிகளுக்கு இது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். இது ஒண்ணு. ரெண்டாவது, படங்கள் நேர்மறையான படங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இதை இந்த இடத்துல சொல்றேன், பதிவு பண்றேன். சமீப காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு நோய் அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா ஆகிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். என்னன்னு சொன்னா, சனாதனத்தையும் சாதியையும் இழிவுபடுத்தும் படங்கள், அதுதான் என்னவோ பெரிய முற்போக்குங்கிற ஒரு சிந்தனைய ஃபில்ம் மேக்கர்ஸ் கிட்ட நம்ம பார்க்கிறோம். அப்படி வர்ற படங்களை மக்கள் சுத்தமா நிராகரிக்கிறதையும் பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஆவுன்னா ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஆவுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கைய அதை வந்து சித்தரிக்கிறது. எப்படி சித்தரிக்கிறதுனா, ஒண்ணு காமெடியா சித்தரிக்கிறது, இல்லைன்னா அது பெண்களா இருந்தா, ஆண்களா இருந்தா அவங்கள வந்து காமெடியா சித்தரிக்கிறது, பெண்களா இருந்தா அவங்கள ஒழுக்க குறைவாகவோ அதை முற்போக்குங்கிற போர்வையில ஒழுக்க குறைவா சித்தரிக்கிறது. அந்த குடும்பத்துல எல்லாரையுமே வந்து அதை பார்த்தும் எதிர்த்து கேட்க முடியாத நிலையில இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறது. இப்படிப்பட்ட படங்கள், ட்ரெய்லர்கள் மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக சிலர் அணியக்கூடிய, இப்போ பிராமணர்கள்னு சொன்னா உடனே அவங்களுடைய பூணலை வச்சு தவறான காட்சிகளை அமைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு போக்கை நம்ம பார்க்கிறோம். இது முற்போக்கு கிடையாது. இது வந்து சமூக நீதியோ இல்ல மதச்சார்பின்மையோவும் கிடையாது. உண்மையான மதச்சார்பின்மை மேடம் அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னதுதான். இன்னைக்கு மேடையில ஸ்ரீராம் இயக்குனரா இருக்கிறாரு, ஷாஜஹான் அவர்கள் இசையமைப்பாளரா இருக்கிறாரு. எத்தனையோ முற்போக்கு பேசும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் சமூகத்தையும் சாதியையும் வச்சு தவறான ஒரு பிரச்சாரத்தை படமா எடுத்துக்கிட்டு இருக்கிற வேளையில நெத்தி முழுக்க அருமையாக நாமத்தை சூடிக்கொண்டு காவி சட்டையை போட்டுக்கொண்டு தயாரிப்பாளர், அவர் தான் இந்த படத்துக்கு, உங்க தந்தையர் தானே அவர் இந்த படத்தின் தயாரிப்பாளர், ஒரு இந்துவாக ஒரு பிராமண ஜாதியை சேர்ந்தவராக அவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகாக ஒரு
ராமர் அனுமன் வேடம் போட்டவருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதலை, அந்த ஒரு மத இணக்கத்தை அவ்வளவு அழகா காமிச்சிருக்கிறாங்க. இதுதான் மத சார்பின்மை. சும்மா படத்தை எடுத்து மக்களுடைய மைண்டை பிரெயின் வாஷ் பண்றது மத சார்பின்மை கிடையாது. அது முற்போக்கு கிடையாது. அது பித்தலாட்டம். அது ஒரு பொய் பிரச்சாரம். அதற்கு எத்தனையோ அஜெண்டா இருக்கு. அதை நம்ம கண்டிக்கிறோம். உண்மையான ஒரு மத சார்பின்மை நீங்க பாருங்க. இங்க இந்த மேடையில ஒரு இந்துவும் ஒரு முஸ்லிமும் சேர்ந்து, சினிமாவில யாருக்குமே மதம் கிடையாதுங்க. இதை நாளா சினிமாவுக்கு வந்தப்போ எங்களுக்கு கேரவன் கிடையாது. யாரையும் நீங்க என்ன ஆளுங்கலாம் யோசிச்சு படம் எடுக்கிறது கிடையாது. இன்னைக்குமே ஊர்கூடி தேர் இழுக்கிற மாதிரி தான் ஒரு சினிமாவை எடுக்கிறது. அது மறுபடியும் இயக்குனர் பேரரசு அவர்களாக இருக்கட்டும், ஜாகவர் தங்கம் அவர்களாக இருக்கட்டும், நடிகர் ஜீவாபா இருக்கட்டும், கனல் கண்ணன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே சினிமாவில் இருக்கிறவங்க நீங்க கேட்டு பாருங்க. உங்களுடைய பின்னணியை தெரிஞ்சு நாங்க படம் எடுக்கிறது இல்லை. உங்களுடைய திறமையை மட்டுமே இங்க பார்த்து படம் எடுக்கிறது தான் சினிமா. பர்டிகுலரா தமிழ் சினிமா. அந்த திவரோட நான் சொல்றேன், இன்னைக்கு மாறுபட்ட திசையில் போகக்கூடிய சினிமாவை உங்களுடைய இந்த சீரிய முயற்சி மீண்டும் சரியான திசைக்கு திருப்பி விட்டிருக்கிறது. பாராட்டுக்கள் பிரதர். இதுதான் உண்மையான நேர்மறையான படங்கள். இது போன்ற படங்கள், குறிப்பாக ரைட் விங் ஐடியாலஜி இருக்கக்கூடிய படங்களுக்கு தமிழகத்தில் இடமில்லைன்னு சொல்றாங்க. அதையும் நான் ஏற்க மாட்டேன். புராண படங்கள், கம்ப்ளீட்டா சாமி படங்களே இருந்த தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா அவர்களுடைய வேலைக்காரி என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனத்தில் பராசக்தி என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. அன்னில இருந்துதான் சமூக படங்கள், சமூகத்தின் பிரச்சனையை பேசும் படங்கள் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜெனரேஷனையே மாற்றி அமைச்சது. தமிழகத்தின் அரசியலையே மாற்றியது, தமிழகத்தின் அரசையும் மாற்றியது. அதே போல இப்ப ரைட் விங் தாட்ங்கிறது இந்தியில வந்துருச்சு, தெலுங்குல வந்துருச்சு. தமிழ்ல வரக்கூடாது அப்படின்னு யார் நினைச்சாலும் வந்தே தீரும். வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். தமிழக திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் குரலை திரை பிரதிபலிக்க வேண்டும். இந்த படம் பிரதிபலிக்கிறது. இது ஒரு அரசியலோ இல்ல மதமோ சார்ந்த படம் இல்ல, எல்லாருக்குமான படம். அப்பா மகள் பாச பிணப்பை கூறும் படம். எப்பவுமே ஃபேமிலி சென்டிமெண்ட் தோத்ததே இல்லை. அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் எங்களுக்கும் இருக்கு. படத்தை பார்க்கும்போது, அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ ஆசையா இருக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மற்றபடி கண்ணன் அவர்கள் ஐநா சபையில பேசுனது அது எப்படின்னு நான் பார்க்கல. இங்க நீங்க பேசுனது நல்லா சூப்பரா இருந்தது. பேரரசு அவர்கள் எப்படி பேசுவாருன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் பயங்கர ஃபேனு. ஸோ முடிஞ்சா அவர் பேச்சை நான் கேட்டுட்டு தான் போக போறேன். ஜாகவர் தங்கம் அவர்கள், உங்க பேச்சை விட நீங்க தான் வயசே ஆக மாட்டீங்களாமே, அதுதான் நமக்கு அந்த ரகசியம் தான் நமக்கு தேவை. அதை தனியா கேட்டுக்கிறேன். ஜீவா சார், சட்டை ரொம்ப நல்லா இருக்குன்னு உங்களுக்கு ஒருத்தவங்க காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க. நீங்க அதை சட்டை பண்ணல. பட் இன்னைக்கு எத்தனை குரல்ல பேசுறீங்க அப்படி நீங்க ஒரு அழகான ஒரு ரோல் பண்ணியிருக்கிறீங்க. அந்த ரோல் பாசிட்டிவான ரோலா, வெரி நைஸ். ரொம்ப நல்லா இருக்கு. படமே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இந்த ஒரு முயற்சிக்கு இங்க ஆதரவு கொடுத்திருக்கிற பிரஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன்.